தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு மாணவர்கள் தொடர்ச்சியாக விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளில் கட் ஆஃப் மார்க் எப்படி இருந்தது, ரைஸ் ஆகிருக்கா, என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 2 வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு தெரியுது. ஒன்று 2022, 23, அடுத்து 23, 24. இதில் ஓப்பன் காம்படிஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2022, 23ல் 197.5 இருந்தது. ஆனால் லாஸ்ட் இயர் அதிலிருந்து 1 மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிருந்தது. இது ஓப்பன் கேட்டகரிக்கு. ஆனால் கீழே பாருங்கள், பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 194 இருந்த கட் ஆஃப் மார்க் 195 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ 1 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 191 இருந்த கட் ஆஃப் 188.5 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சியோட கட் ஆஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. 193.5லிருந்து 195.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே கட் ஆஃப் மார்க் பயங்கரமாகவே ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 190.5 இருந்த கட் ஆஃப் 2.5 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 193ல் முடிஞ்சிருக்கு. எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் 188 இருந்த கட் ஆஃப் மார்க் 189 மாறியிருக்கு. எஸ்டி கட் ஆஃப் 186.5லிருந்து 189 இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஓப்பன் காம்படிஷனில் மட்டும் லைட்டாக கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு. அதே போல் பிசிஎம்மில் கொஞ்சம் நல்லாவே கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு. மற்றபடி மற்ற எல்லா கேட்டகரிக்குமே கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆகிருக்கு. இந்த வருஷமே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன்ஸ் போட போகிறாங்க, இந்த வருஷம் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உண்மையிலேயே இவங்கெல்லாம் வெட்னரிக்கு வருவாங்களா, இல்லை என்ஜினியரிங் போயிடுவாங்களா, அல்லது மெடிக்கல் கட் ஆஃப் இந்த தடவை ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெட்னரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். ஸோ இது கடந்த 2 ஆண்டுகளுடைய வெட்னரி கட் ஆஃப். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக் செக்ஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒகேஷ்னலுக்கு என்ன மார்க் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.